அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டினுடைய ஜூலை மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன, அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த ஜூலை மாதத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் தாங்க கிடைக்க இருக்குது. கன்னிராசி அன்பர்கள் கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் லாபமாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான கூடிய காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் அமைய இருக்குது. இன்னும் 30 நாட்களில் ஒரு அதிர்ஷ்டமான செய்தி உங்களுக்கு சேரப்போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு பயனடைய முடியும், சரிங்களா? ஜூன் மாதம் நிறைவடைந்து ஜூலை மாதம் தொடங்க இருக்குது இல்லைங்களா? இந்த ஜூலை மாதத்தில் கன்னி ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 9 கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கங்க. அப்படி இருக்கையில் இந்த கிரக பயிற்சிகளானது ஒவ்வொரு ராசியிலையுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ஜூலை மாதத்தில் ரிஷப ராசியில் சுக்கிரனும் மிதுனத்தில் குரு பகவானும் சூரியனும் இணைந்திருக்கின்றனர். கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் உள்ளனர். கும்பத்தில் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் இருக்கின்றனர். மாத தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இந்த மாதத்தினுடைய 17ஆம் தேதி வாக்கில் சூரியன் கடக ராசிக்கு வருகிறாரு. கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுன ராசிக்கு செல்கிறார். 26ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கும் 29ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கன்னி ராசிக்குள்ளேயும் வராங்கங்க. அப்படி இந்த கிரக பெயர்ச்சிகளினால் ஜூலை மாதத்தில் கன்னி ராசி என்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நடக்க இருக்குது. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தளவில் உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் மனசில் மகிழ்ச்சி ஏற்படும். சனி பகவான் 13/7/2025ஆம் தேதி வக்கரம் அடைய போகிறாரு. உங்கள் செயல்பாட்டில் சுறுசுறுப்பு ஏற்படும். தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கும். காரியங்களில் துணிச்சலுடன் இறங்கி வெற்றி பெறுவீங்க. மனசில் நினைச்ச காரியங்கள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறுங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். இதுவரை இருந்த நிதி நெருக்கடி எல்லாமே விலகி ஒரு அற்புதமான யோகமான மாதமாக அமைய இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்துமே நடைபெறுங்க. உங்கள் எண்ணத்தில் உயர்வு ஏற்படுங்க. 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால் சுகஸ்தானம் வலுவடைந்து வீடு, நிலம் உள்ளிட்ட சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். ஆசைப்பட்டபடியான வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அமோகமாக அமைஞ்சிருக்கு. நீண்ட காலமாக சில பேருக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு கனவு இருந்திருக்கும். அந்த கனவு எல்லாமே நனவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தை பொறுத்தளவில் பாக்கியஸ்தானம் வலுவடைகிறதுனால உங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியுங்க. தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டுங்க. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டாகுங்க. உங்களுக்கு ராஜயோகம் உண்டாக போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான யோகமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு உத்தியோக அமைப்பும் சிறப்பாகவே அமைந்திருக்கு. செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல மறைந்துள்ளார். 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ராஜயோகமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உத்தியோகம், தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது.
சூரியன் வந்து 10ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறதுனால, ஒரு பலத்துடன் இருக்கிறதுனால அதிகாரம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அரசு பணியில் இருப்பவங்களுக்கு தடைப்பட்ட அனைத்து மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. அரசு பணிக்கு முயற்சி செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி வந்து சேரும். அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி புரிதல் உண்டாகக்கூடிய மாதமாக இருக்குது. காதல் உறவு திருமணமாக நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கண்டிப்பாக கன்னிராசி என்பர்கள் காதல் திருமணம் கை கொடுங்க. சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் அதன் மூலமாக உண்டாகும். கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் ஏற்படுங்க. தொலைதூர பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயணங்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். ரியல் எஸ்டேட்டு, கலைத்துறை இதிலலாம் இருப்பவங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. புதிய ஒப்பந்தங்களால் லாபம் கிடைக்குங்க. பொருளாதாரம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தெளிவாக முடிவு செய்து காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்தேறுங்க. 18/7/2025 புதன் பகவான் வக்கரமாகிறாருங்க. எழுத்து, தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால சற்று சோம்பல் இருக்கலாம். பிடிவாத குணம் தலை தூக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாத்துலேயுமே பிடிவாதம் பிடிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாயிடும். கன்னிராசி என்பர்களுக்கு வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லை. புதன்கிழமையில் போய் பெருமாள் கோயிலுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வெற்றிகளும் உங்களை தேடி வந்து சேருங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கையில் கிடைச்சதை இல்லாதவங்களுக்கு செஞ்சு உதவுங்க. அதுவே உங்களுடைய தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய தீமைகளை எல்லாத்தையும் வந்து உங்களுடைய தீமையினுடைய தாக்கத்தை எல்லாத்தையுமே அது குறைச்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. நன்றி, வணக்கம்.